தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவான காதல் வாழ்க்கை கோச்சர ரீதியான அடிப்படையில் எப்படி அமைய காத்திருக்கிறது, மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்ன, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான ராசி பலன்களை நமது தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே ஐ பட்டனில் ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் 12 விதமான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அனைத்து ராசி பலன்களும் அந்த சேனலில் ஒரே வீடியோலாம் வழங்கிட்டு இருக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நம்ம தனுசு டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி தினங்க. இன்றைய தினம் காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். கண் திருஷ்டி நீங்குவதற்கு காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்வது உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளதுனால தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 6இல் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாகவும் 12 குடையவன் 6ஆம் இடத்துல இருப்பதன் காரணமாகவும் 6 குடையவன் 8ஆம் இடத்துல இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைய நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்திருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள். மாணவர்களுக்கு உங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக அமையும். உங்க முன்னேற்றம் கல்வியில சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உயர்களுக்கான வாய்ப்புகளை தகுதிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க குழந்தைகளின் முன்னேற்றமும் இன்னைக்கு சிறப்பாக அமையும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளம் பூரிபாகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. பெருமைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. உங்க வீட்டு குழந்தைகள் மூலமாகவும் நிறைய பெருமைகள் வந்து சேரலாம். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புது விதமான ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு மனதில் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு, தாத்தா வழி சொத்து இருக்கு, அல்லது உங்க மூதாதையர் வழி சொத்து இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலை இன்று தினம் உங்களுக்கு இன்னும் நல்ல ஆனந்தத்தை உருவாக்கி தரும். நல்ல லாபம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்குங்க. இந்த தினம் உங்க குழந்தைகளுடைய தேவைகள்லாம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து உங்க குழந்தைகளை நீங்கள் குதூகலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெருமையான தருணங்கள் வந்து சேரும். கற்பனை சார்ந்த துறைகள், இமேஜினேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள், புதிதமான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமுதாயத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணமாக உங்க சிந்தனைகளை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க செயல்பாடுகள்ல சிறப்பான வகையில் உங்க அனுபவ அறிவு வெளிப்படும். எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் மூலமாக நீ எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான நபர் அப்படின்றத மற்றவங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தர முடியுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. உங்க குழந்தைகளுடைய வயதிற்கேற்ப அவருடைய திருமணம், தொழில் முன்னேற்றம் ஆகியதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு பெஸ்ட்டாக அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எனவே ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். இந்த தினம் குடும்பத்துல சந்தோஷ அலை வீசக்கூடிய யோகம் இருக்குங்க. சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிதி நிலைமை மேம்படுங்க. இன்றைய தினம் தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் போன்ற அனைத்து உறுப்பினர்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதனால வியாபாரிகளுக்கு நல்ல உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சிறப்பான வகையில் உங்க அனுபவ அறிவை நீங்க பயன்படுத்தி நிறைய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்க சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து உங்க காதலர்கிட்ட இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஏன்னா போதுமான நேரத்தை உங்க காதலருக்கு நீங்க செலவிடாமல் போகலாம். அதனால உங்க காதலர்
உங்கள் மீது கொஞ்சம் கோவப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மேலும் உங்க காதலருடைய சில முக்கியமான விஷயங்கள நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பிறந்த நாள், உங்க காதலருடைய சில முக்கியமான டேட்ஸ் ஏதாவது இருக்கு. அதாவது நினைவு நாளாக நீங்க உங்க காதலரை மீட் பண்ண நாள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகத்துல வைக்காம இருந்தீங்கன்னா, அதனால உங்க காதலர் உங்கள் மீது கொஞ்சம் கோபத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இந்த தினம் யாரோட உதவியும் இல்லாம உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். மாலை நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. அதை தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த தினம் திருமணமானவர்கள் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்க குழந்தைகள் என அனைவருக்குமே நேரத்தை ஒதுக்குவதற்கு நீங்க சரியான திட்டமிடலை மேற்கொண்டு ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன ஊழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அதை மறைந்து விடுங்க. அதனால திருமண வாழ்க்கை மாலை நேரத்தில் இனிமையாகவே மாறும். இந்த தினம் வியாபாரத்துல லாபம் என்பது அது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக, ஒரு கனவாக மற்ற அன்பர்கள் எல்லாருக்குமே இருக்கலாம். அது இன்னைக்கு அந்த கனவுலாம் நிஜமாகக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். பொழுதுபோக்குகள் சார்ந்த விஷயங்களை அதிகமான நேரத்தை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. என்னதான் அதுல சந்தோஷம் உங்களுக்கு அதிகரித்தாலும் நீங்க அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி நீங்க சிறப்பான ஒரு நாள். நல்ல வகையில் உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை, பெருமையான சூழ்நிலை எல்லாமே அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கே இன்றைய தினம். இன்றைய தினத்தை நான் பெட்டரா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் 4 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக நீங்கள் அதிகமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும். பொழுதுபோக்குகளில் நேரத்தை நீங்க அதிகமாக வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக நேர மேலாண்மையுடன் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உங்களது முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பூராடம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகும். அதுவும் கற்பனை சார்ந்த ஒரு கதை எழுதுறது, ஒரு கேமிங் சம்பந்தமான துறை போன்ற கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை நீங்க வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. புதிதமான வாய்ப்புகள் நிறைய உண்டாகும். மேலும் உங்க சிந்தனைகளிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய நிகழ்வுகள் அமையலாம். எனவே நல்ல ஐடியாக்கள் உதயமாகும். இந்த தினம் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க செயல்பாடுகள் மூலமாக உங்க அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள். அதனால உங்களுக்கு எத்தக்கூடும். உங்க குழந்தைகளுக்கான தேவைகள் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நிறைவேற்றி வைத்து உங்க குழந்தைகளை மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். எனவே உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் பெருமைகள் சேரக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு மகிழ்ச்சிகள் சேரும். எனவே ஆனந்தமான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. இன்றைய தினம் நம்ம தனுசு டுடே ராசிபலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்திட்டு உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. மேலும் இது வரைக்கும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நமக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். நமது ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குங்க. இன்னும் எண்டு கார்ட்லேயே நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஈஸியாக உங்கள் விருப்பமான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக அந்த சேனலில் வர வீடியோக்களில் சாப்டர் பகுதி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வித்தின் செகண்டில் உங்களுக்கு விருப்பமான ராசி பலன்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமது ஜெயசூரிய ராசிபலன் சேனல், தனுசு டுடே ராசிபலன் சேனல் ரெண்டுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு வரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசிபலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் சண்டே.